வணக்கம். நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்னும் இந்த யூடியூப்பை பார்க்காதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கள், அப்போ நேரம் பண்ண ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். இன்றைய நாங்கள் செய்து காட்டப்போகிற சாப்பாடு வந்து ஒரு சீனி போட்ட சப்பாத்தின்னு சொல்லலாம், ரொட்டி. அதாவது ஒரு கொஞ்சம் பூ மாதிரி இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த ரொட்டி பிடிக்கும். அதுக்கு சாமானங்களும் பொருட்களும் தேவையில்லை. தனியாக மாவும் ஒரு முட்டையும் கொஞ்சம் பாலும் இருந்தால் காணும். பக்கம்னா ஒரு 10 நிமிஷத்தில் உடனே செய்து கொடுக்கலாம் குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த ரொட்டி. குழந்தை பிள்ளைகள் இந்த ரொட்டி நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கான பொருட்களையும் செய்முறையும் பார்ப்போம் பாருங்கள். மா 150 மில்லி பால், கொஞ்சம் பால் சூடான பாலாக இருந்தால் நல்லது. அந்த நல்லா கொதிக்கையில் சாதமான சூடாக. அதோட ஒரு முட்டை, 50 மில்லி எண்ணெய், அதை பிளான்சன் ஆயில், ஒரு 10 கிராம் சீனி, ஒரு 5 கிராம் உப்பு. இவ்வளோ தான் தேவை. பாருங்கள், இப்போ செய்முறையை பார்க்கலாம். என்ன செய்யுங்கண்டா, இந்த பாலை விடுறீங்க. சாதா சூடாக்கின பால், சீனியை போடுறீங்க, உப்பையும் போடுறீங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குறீங்க. இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த எடுத்து வச்ச எண்ணெய் கொஞ்சத்தை விடுறீங்க. விதத்தில் கொஞ்சத்தை வச்சுருங்க, பார்த்து வரும். எடுத்து வச்ச முட்டையும் போட்டு கலக்குறீங்க. எடுத்து வச்ச 300 கிராம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குறீங்க. இது வெரி சிம்பிள் செய்கிறது. நீங்கள் உடனே செய்து பாருங்கள். உடனே ஒரு விருந்தினர் வந்தாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடிய சாப்பிட்றதெல்லாம் இது. கிளச்சி பதமாக வந்துட்டுது. நல்லா அமர்த்தி கிளச்சிட்டு கொஞ்சம் உங்களை மேசில் போட்டு கொஞ்சம் விட்டு கிளைங்க. நல்லா அமர்த்திக்குள்ளாங்க. இதை எடுத்து உருண்டையாக்கி வைங்க.
அப்படி வச்சுட்டு அதுக்கு வைங்க. இது இப்போ இதை எல்லாம் இந்த பொருள் கட்டினால இப்போ என்ன செய்யுங்கண்டா கொஞ்சம் எண்ணெய் விட்றீங்க. இப்போ கொஞ்சம் சீனி போடுறீங்க. இது மறைக்கிறீங்க. இப்போ திரும்ப நல்லா இப்போ சுட துவங்குவோம். அடுப்பு போடுறீங்க, சஸ்பெண்ட் வைக்கிறீங்க. கொஞ்சம் எண்ணெய் மெதுவான சூட்டில் வச்சு ரெட்டி எடுங்க. அவ்வளோ சிம்பிளாக சின்னலாக ஃப்ரீயாக செய்யலாம் வந்து. அதனால் நல்ல மெதுப்பாக நல்ல சாஃப்டாக நல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு விருப்பமான ரொட்டி நல்ல சூப்பராக இருக்குது. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டை செய்து பாருங்கள். இது பாருங்கள், இதுதான் சீனி பரோட்டா, அதாவது சீனி ரொட்டி. இது சும்மா 10 நிமிடத்தில் ஒரு முட்டை, ஒரு 300 கிராமா, கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான் தேவை, வேறு ஒன்றும் தேவையில்லை. வீட்டில் கொஞ்சம் சீனி போட்டால் சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள், சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட். இது வீட்டை நீங்கள் செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்ல உடனே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுக்கணுமே என்ன இப்படியான சாப்பாடெல்லாம் செய்து விடுங்க. நீங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடெல்லாம் எப்போதும் ஆரோக்கியமான சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நேரம் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, பாய். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன். நன்றி.